ஹாய் ராமீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு ரொம்பவே சூப்பரான ஒரு ஜிம்மினோட டிஷர்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே வந்துட்டு நான் ரொம்ப சாரி சொல்ல ஆசைப்பட்றேன். பிகாஸ் ஐம் ஸோ சாரிடா. ஏன்னா என் காலேஜில் உள்ள ஷெட்யூல்ஸ், எக்ஸாம்ஸ் அண்ட் இன்டர்வியூஸ் அந்த மாதிரி எனக்கு டைம் ஸ்கிப் ஆகி எனக்கு சீரியஸ்லி சுத்தமாக டைமே இல்லை. ஒரு பிஸி ஹார்ஸில் நான் வந்து மாட்டிக்கிட்டேன். அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல. ஐம் ஸோ சாரி ஃபார் யூ கைஸ் அண்ட் ஐ ஹோப் யூ ஆல் டூயிங் வெல். இனிமே வந்துட்டு எஃப்எஃப் வந்து கரெக்டாக வரும்லாம் வாக்கெலாம் கொடுக்க மாட்டேன். பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் நம்மளுடைய சேனல், நம்மளுடைய எஃப்எஃப்ஸ்லாம் யூனிக்காக தெரியணுன்றதுக்காக இனிமே வந்துட்டு டேயோடைய எஃப்எஃப்னா ஒயனுடைய நேமை வந்துட்டு ஃபவுசினும், அண்ட் ஜிம்மினுடைய எஃப்எஃப்னா ஒயனுடைய நேம் வந்து ஜெர்லின்னும், அண்ட் ஜேக்கோடைய எஃப்எஃப்னா ஒயனுடைய நேம் வந்துட்டு ஷிஃபானு தான் மென்ஷன் பண்ணுவோம், சரிங்களா? அண்ட் மற்றபடி ஹியூங்கில் எனக்கு எஃப்எஃப் போடும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அங்கே நேம்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஒயன்னு வச்சுக்கலாம், சரிங்களா? இது மட்டும் எந்த சேஞ்சும் வேணாண்டா, ஏன்னா யூனிக்னஸ்ஸாக இருக்கும் அப்படின்றதுக்காக. ஓகேடா, இப்போ நம்ம ரொம்ப நேரம் பேசாமல் டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அண்ட் இந்த ஸ்டோரியோட நேம் வந்து மை ஹீரோ. ஜிம்மிலோட 2 ஷார்ட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ ஸ்டோரியோட நேம் வந்து மை ஹீரோ. ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக எந்த இன்ட்ரொடக்ஷனும் இல்லாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஒன் ஃபைன் மார்னிங் நீங்கள் வந்துட்டு கிச்சனில் சமைச்சிட்ருக்கீங்க. அப்போ மேலேருந்து கொஞ்சம் கிக்லிங் சவுண்ட்ஸ்லாம் கேட்குது. டாடி என்ன விட டாடி, நான் இன்னும் கொஞ்சம் நேரம் தூக்கிக்கிறேன். இல்லை மீனா, நீ எழுந்துரு, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. கீழே உங்கள் அம்மா வேறு சமைக்க ஆரம்பிச்சிட்டா, நம்ம லேட்டாக போனோன்னா கொன்றுவா. எழுந்துரு. டாடி ப்ளீஸ், உங்கள் பிரின்சஸ் பாவம் இல்லையா? என் பிரின்சஸ் பாவம் தான், அதுக்குன்னு வந்துட்டு அவங்க மம்மிக்கிட்ட என்னால் அடி வாங்க முடியாது. எழுந்துரு மீனா. டாடி ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு மேலே ஒரு குட்டி பொண்ணு கெஞ்சிட்டு இருக்கா. அது வேறு யாரும் இல்லை, உங்கள் பொண்ணு தான். பேர் வந்துட்டு மினா, ஏஜ் வந்துட்டு 5 இயர்ஸ், ஸ்கூல் போகிறா. அண்ட் உங்களுக்கு இன்னொரு பையனும் இருக்கான், அவன் நேம் வந்துட்டு ஜிலின், ஏஜ் வந்து 8, அவனும் ஸ்கூல் போகிறான். அண்ட் நம்ம ஜிமின் வந்துட்டு மினாவை எழுப்பி பார்க்குறாரு. மினா எழுந்துக்கிற மாதிரி தெரில. சரின்னு சொல்லிட்டு அவளுக்கு குண்டு கட்டை தூக்கிட்டு அப்படியே பாத்ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிறாரு. அப்போது நீங்கள் கிச்சனில் என்ன சமைச்சிட்ருக்கீங்களா? ஒரு குட்டி பையன் வரான். வந்துட்டு, மம்மி. என்னடா ஜிலன்? மம்மி, டேடி பாரு மம்மி, மீனாவுக்கு தான் எப்போவுமே சப்போர்ட் பண்ணுறாரு. மீனா சின்ன பொண்ணு இல்லை? மீனா சின்ன பொண்ணு தான், அப்போ நான் பாவம் இல்லையா? நீயும் பாவம் தான்வா அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜில்லுன்னு ஹேக் பண்ணுறீங்க. அப்போ மேலேருந்து மீனாவும் ஜிமினும் பாட்டு பாடிட்டே வராங்க. ஏய் அப்படித்தா, டிச்சிட்டா அப்படி சொல்லிட்டு பாடிட்டே வராங்க. ஏன் நீங்கள் வந்துட்டு கேட்குறீங்க, என்ன பண்ணுறீங்க 2 பேரும்? சும்மா தான். என்ன ஜிமின், காலையிலேயே ரொம்ப சலிச்சுக்கிற? பின்ன என்ன டார்லிங், நீ வேறு பாரு, மீனா வேறு தூங்கணும் சொல்கிறா, நீ வேறு தூங்க விட மாட்டேங்கிற. எனக்கு உங்கள் 2 பேர் கூடயும் போராட்டம் நடத்துறதே பெரிய விஷயமா இருக்குது. நீ வா, எப்படி நைட்டு எங்கிட்ட தானே வரணும், அப்போ இருக்க. பொசுக்கடி இப்பெல்லாம் பிளாக்மெயில் பண்ணாதடி. ஒயிட் மெயில் பண்ணவா? மார்னிங்கே மொக்க ஜோக் போடாத பிரின்சஸ் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு மீனா சொல்கிறா, பிரின்சஸ் நான். சரி ஓகே டார்லிங், ஓகே அப்படி சொல்லிட்டு ஜிம்மி சிரிச்சிட்டு வராரு. நீங்களும் உங்கள் பேபிஸோட க்யூட்னஸ் பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு கிச்சனுக்கு போய்ட்டு ஃபுட்டெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணுறீங்க. அண்ட் நீங்கள் ஃபுட்டெல்லாம் அடிக்க முடிச்சோடனே ஜில்லின் மீனாலாம் டேபிளில் உட்காராங்க. ஜிம்மின் உட்கார்றாரு. நீங்கள் வந்துட்டு ஜில்லினுக்கும் மீனாவுக்கும் ஃபீட் பண்ணுறீங்க. ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே சொல்கிறீங்க, இங்கே பாரு ஜில்லின், மீனா 2 பேரும் ஸ்கூல் போனோமா, சமத்து பிள்ளைங்களாம் படித்தோமா, டீச்சர்ஸ் சொன்ன ஒர்க்கெலாம் முடித்தோமா, சாப்பிட்டோமா, அப்புறம் கொஞ்சம் நேரம் விளையாட்டினோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போடக்கூடாது, சரிங்களா? அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கும்போது மீனா சொல்கிறா, ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போடக்கூடாது, டீச்சர்ஸை எடுத்து பேசக்கூடாது, யாரையும் ஒம்பிழுக்கக்கூடாது, யாரையும் அடிக்கக்கூடாது, ஸ்கூல்லேருந்து எந்த கிளாஸையும் கட் பண்ணக்கூடாது, அப்புறம் அங்கே இங்கே நின்று வேடிக்கை பார்க்கக்கூடாது, மேம் என்ன சொல்கிறாங்களோ அதை கரெக்டாக பண்ணணும், பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அப்புறம் ஸ்கூல்லேருந்து ஒரு கம்ப்ளைண்ட் வரக்கூடாது அப்படி சொல்லிட்டு அவங்கள இமிடியேட் பண்ணிகிட்டு இருக்கா. நீங்கள் வந்துட்டு அவளை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்போ ஜிமின் வந்துட்டு, டார்லிங் பாரு, என் பொண்ணு எவ்வளோ ஸ்மார்ட்னு. மார்னிங்கே உன் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணேன், நீங்கள் நான் தான்ப்பா பாவம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜில் வந்து ஹக் பண்ணி, மம்மி நானும் பாவம் அப்படி சொல்கிறான். நீங்கள் அவங்கள பார்த்து க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்போ வந்துட்டு மீனா சொல்கிறா, டெய்லி தான் மம்மி சொல்கிறேன், என்னை இமிட்டேட் பண்ணலன்னா உங்களுக்கு தூக்கமே வராதாடி அப்படி சொல்லிட்டு நீங்களும் அவ்வளோ ஒரு குட்டி ஃபைட் மாதிரி பண்ணுறீங்க. ஜிமின் அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, சரி டைம் ஆச்சு கிளம்புங்க. ஜிமின் வந்துட்டு டைம் ஆகுதுன்னு சொன்னோடனே நீங்கள் வந்துட்டு ஜிமினை பார்க்குறீங்க. பிகாஸ் என்றைக்கு இப்படிலாம் பொறுப்பெல்லாம் பேச மாட்டான், நீ என்ன இன்றைக்கி அதிசயமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவனை பார்க்குறீங்க. அப்போ வந்துட்டு ஜிமின் வந்துட்டு ஜில்லினையும் மீனாவையும் பார்த்து, சரி 2 பேரும் கிளம்புங்க, நான் கொண்டு போய் அவங்கள விட்டுட்டு சீக்கிரம் வீட்டுக்கு கொண்டு வரணும்னால நீங்கள் ஜிமினை பார்க்குறீங்க. அப்புறம் கேட்குறீங்க, எதுக்குடா வீட்டுக்கு வரணும், உனக்கு ஆஃபீஸ் இருக்குல்ல, ஒழுங்காக ஆஃபீஸ்க்கு போ. அது இல்லை டார்லிங்,
ஏன் நம்ம ஆஃபீஸில் எப்போ போடா என்ன அப்படி சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நீங்கள் ஜிம்மினை பார்த்து முறைக்கிறீங்க. ஒழுங்கு மரியாதையாக இப்போவே ஓடி போயிடு. ஒழுங்காக மினாவையும் ஜிட்டினையும் ஸ்கூலில் விட்டுட்டு நீயும் ஆஃபீஸ் போகிற, இல்லைனா உன் மண்டே அடிச்சிருவேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமின் உங்களை பார்த்து பாவமாக பவுட் பண்ணுறாரு. அப்போ மினாவும் ஜில்லினும் அதை பார்த்து சிரிக்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு அவங்க 3 பேரையும் பேக் பண்ணி அனுப்பி விடுறீங்க. அப்போது ஜிமின் போன ஸ்பீடில் திரும்பி வந்துட்டு, டார்லிங் என்னடா, இல்லை நான் ஒன்று மறந்துட்டேன் அப்படின்னா, என்ன மறந்த அப்படி சொல்லிட்டு நீங்களும் கீழே குனிஞ்செலாம் தேடுறீங்க ஏதோ ஃபைலை மறந்துட்டாருன்னு. அப்படி நேராக வந்து உங்களை ஹக் பண்ணி உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு, இதை தான் மறந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு வெக்கப்பட்டுட்டே போகிறாரு. நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டை நினச்சி சிரிச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஸோ அவங்க 3 பேரும் கிளம்பி போனோன்னே நீங்கள் வந்துட்டு டேபிள்ஸில் உள்ள அந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு சிங்கில் போட்டு வாஷ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு உங்கள் வீட்டு வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ உங்கள் ஃபோன் வந்துட்டு ரிங் ஆகுது. நீங்கள் வந்துட்டு எப்படி ஜிமினாக தான் இருக்கும், போனாலே தொல்லை பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுறாப்பா, கால் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே போய் எடுக்கிறீங்க. பார்த்தா காலர் ஐடி வந்துட்டு அன்னோன் நம்பர். நீங்கள் வந்துட்டு யாராக இருக்கும் அப்படி சொல்லிட்டு அட்டன் பண்ணுறீங்க. நீங்கள் அட்டன் பண்ணதுமே, என் மாடு உயிரோடு தான் இருக்கேன் ஆனால் செத்துக்கிட்டு போயிட்டியா, ஒரு கால் பண்ண உனக்கு என்னடி கெடுன்னு சொல்லிட்டு சமத்துட்டு விடுது. நீங்கள் வந்துட்டு ஐயோ இவ்வளோ நம்பர் எப்படி சேவ் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்க. அப்புறம் வந்துட்டு அந்த சைட் கொஞ்சம் காமான விட்டு நீங்கள் காதில் வச்சு ஹலோ அப்படின்றீங்க. அப்போ வந்துட்டு இல்லை உயிரோடு தான் இருக்கேன் ஆனால் செத்துக்கிட்டு போயிட்டியான்னு கேட்குறேன். இல்லை செத்து போயிட்டேன் மச்சான், சாவடிச்சிருவேன்டா. இல்லை ஒருத்தி வந்துட்டு உயிரோடு இருக்கிறான்னா ஒரு காலு, ஒரு டெக்ஸ்ட்டு, இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு ரீல்ஸாவது அனுப்பணும், எதுவுமே இல்லைன்னா அப்படி சொல்லிட்டு அவள் புலம்புறா. நீங்கள் வந்துட்டு ஃபௌசி அப்படி இல்லைடி, இங்கே ஒரே பிஸி. ஒரே பிஸின்னு ஒரு ரூட் ஓட்டிடு, நீ அங்கே என்ன கிழிக்கிறேன்னு எங்களுக்கு தான் தெரியுங்க. அதான் ஜிமின்ஷி சொல்கிறாரு. ஜிமின்ஷி சொன்னானா, என்ன சொன்னான்? ஒன்றாலும் ஒன்று ரவி. சரி எப்போ வர, என்னட்டு எப்போ வர? இல்லை உனக்கு என் பையனோட பர்த்டேவாவது ஞாபகம் இருக்கா இல்லையா? மச்சான் சத்தியமாக எனக்கு ஞாபகம் இருக்குது. ஃப்ராடு வந்தன்னு வையன் வாய் கிழிச்சு விட்ருவேண்டி, உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்போ ஏன் இன்னைக்கு கிளம்பல? இல்லை மச்சான் இன்றைக்கி ஈவினிங் தான் ஃப்ளைட்டு, ஸோ ஈவினிங் கிளம்புவோம். மச்சான் இதை ஒன்று நான் நம்பணும் அப்படி தானே? நம்புடி. சரி நம்பி தொலைகிறேன், சீக்கிரமா. இங்கே வேறு டேவோன்னு நீங்கள் எப்போ வரீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. டேக்கு நீ வர்றதை விட மினாஜெலின் வர்றதுல அவ்வளோ ஹாப்பினஸ். டே 1 வேறு எப்போம்மா ஷிஃபாம்மா வருவாங்க, எப்போம்மா ஜெர்லின்மா வருவாங்கன்னு கேட்டுட்டு இருந்தான். இப்போ ஷிஃபா வந்தாச்சு. இப்போ எப்போம்மா ஜெர்லின் அம்மா வருவாங்க, எப்போம்மா ஜெர்லின் அம்மா வருவாங்கன்னு என் உயிரை போட்டு எடுக்கிறான்டி, சீக்கிரம் வந்து தொலைடி சரியா அப்படி சொல்லிட்டு அவள் புலம்புறா. நீங்கள் வந்துட்டு என் செல்லத்துக்கு என் மேலே அவ்வளோ பாசமா, எங்கே வந்துட்டு கூட என் மயிறு அசிங்கமாக கேட்பேன் மச்சான், அவன் தான் ஸ்கூல் போயிருக்கான்னு தெரியும்ல, அப்புறம் என்ன அவன்கிட்ட கூட தைரியம் அப்படி சொல்லிட்டு அவள் சொல்கிறா. நீங்கள் வந்துட்டு சரிடி மாடே கத்தாத, ஜிமின் வந்த உடனே நான் அவனை கூட்டிகிட்டு கிளம்புறேன் ஓகேவா? அப்படின்னா நீ பேக் பண்ணல டி, பேக்லாம் பண்ணிட்டேன்டி, ஃப்ளைட்டு வந்தோடனே அவன் வந்ததுக்கப்புறம் தானே ஃப்ளைட்லாம் வரணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் சமாளிக்கிறீங்க. அப்போ ஃபௌசியும் வந்துட்டு சரி என்கிட்ட தான் பேசுகிறதில்ல, ஷிஃபாட்டையாவது பேசுகிறியா? ஷிஃபாட்டையும் பேசுகிறதில்ல. தெரியும்டி தெரியும், ஏன்னா அவளும் இங்கே வந்ததுக்கப்புறம் புலம்புனா அப்படி சொல்லிட்டு அவள் சொல்கிறா. நீங்கள் வந்துட்டு மச்சான் இப்போ ஷிஃபா பக்கத்தில் இல்லைல்ல, இங்கே தாண்டி இருக்கேன் அப்படி சொல்லிட்டு அவளை சொல்கிறா. நீங்கள் வந்துட்டு இன்றைக்கி செம்மையாக மாட்டினேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தலையில் கை வச்சுட்டு உட்காந்துடுறீங்க. உங்கள் 2 ஃப்ரெண்ட்ஸும் மாற்றி உங்களுக்கு கழுவி ஊற்றிட்டுருக்காங்க. இல்லை நீ நேரில் வாடி உனக்கு இருக்கு அப்படி சொல்லிட்டு 2 பேரும் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து சரிடி நாளைக்கு தான் அங்கே வருவேல, அப்போ என்ன வேணால் பண்ணிக்கோங்க, உனக்கு இருக்குடி வாடி வச்சுக்கிறோம். வச்சுக்கிறதுலாம் தப்பாக பேசாதடி, என்னை மேரிட் உமன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அவளுக்கு 2 பேரும் கேவலமாக உங்களை நினச்சி சிரிச்சிட்ருக்காளுங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் சரி அசிங்கப்படுத்தாதீங்க, ஃபோனை வைங்க, ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது, முடிச்சுட்டு ஜிலின் மீனாவெல்லாம் போய் கூப்பிடணும். ஏன் ஜிமின்ஷி கூப்பிட மாட்டாரா? இல்லைடி அவன் கூப்பிட்டு வருவான், பட் இன்றைக்கி சாரோட ஷெட்யூல் என்னன்னு தெரில, ஸோ நான் போகலான்னு பிளான் வச்சுருக்கேன். சரிடி பாரு அப்படி சொல்லிட்டு நீங்களும் சொல்லலாம். அவங்க கால் கட் பண்ணிடுறாங்க. நீங்களும் அவங்க கால் கட் பண்ணோன்னே சரின்னு சொல்லிட்டு மீதி இருக்கிற வீட்டு வேலையெல்லாம் பார்க்குறீங்க. பார்த்துட்டு ரெடியாக நீங்கள் ஜிலின் மீனாவை போய் பிக் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு. பட் நீங்கள் போய் பிக் பண்ணுறலாம் அப்படி சொல்லிட்டு கிளம்புறதுக்குள்ளேயே ஜிலின் மீனாலாம் வந்துட்டாங்க. நீங்கள் வந்துட்டு ஜிமினை பார்த்து என்ன ஜிமின் இன்றைக்கி சீக்கிரம் வந்துட்ட அப்படி சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போ வந்துட்டு ஜிமின் வந்துட்டு இல்லை உனக்கு முன்னாடி ஃபௌசி எனக்கு கால் பண்ணிட்டா. உனக்கும் பண்ணாளா? ஐயோ எனக்கும் பண்ணாடா சமத்துட்டு. பின்ன என்னடி டேவோனோட பர்த்டேவை மறந்துட்ட போல். இல்லை ஜிமன் அது எப்படி போகிறதுன்னு ஒரு ஐடியா இல்லை, ஸோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் திக்கி சொல்கிறீங்க. ஜிமன் வந்துட்டு நான் ஆல்ரெடி டிக்கெட்ஸ் புக் பண்ணிட்டேன், நம்ம 2 பேர் போகிறோம் அப்படி சொல்கிறாரு. நம்ம 2 பேர் மீன்ஸ் சரிடி ஜிலின்னாவையும் சேர்த்து நம்ம 4 பேர் போகிறோம் ஓகேவா அப்படி சொல்லிட்டு சொன்னோடனே நீங்களும் நான் இன்னும் பேக் பண்ணவே இல்லையே, போய் பண்ணுடி ஃப்ளைட் 7 மணிக்கு தான் அப்படி சொன்னோடனே நீங்களும் அவசரமாக போய் பேக் பண்ணுறீங்க என்னென்னலாம் வேணுமோ அப்படி சொல்லிட்டு.
ஸோ நீங்கள் பேக்கிங்லாம் முடித்த உடனே நீங்கள் வந்துட்டு அப்படியே கிளம்புறீங்க. நீங்கள் 4 பேரும் கிளம்பி காரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒரு இடத்துல நின்று கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு திருப்பி கிளம்புறீங்க. அப்போ போகிற வழியில் வந்துட்டு நீங்கள் அப்படியே விண்டோ சைட் பார்க்குறீங்க. ஜில்லுனும் மீனாவும் அதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு மம்மி நாங்களும் அவங்களும் நின்று பார்க்குறாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு நீங்கள் எல்லாம் அப்படியே வெளியே பார்த்துட்டே போகிறீங்க. ஜிம்மினும் அழகாக ட்ரைவ் பண்ணிவிட்டு ஏர்போர்ட் போனோன்னா பேக்கிங்கில் வந்துட்டு பேக் பண்ணிவிட்டு அவருடைய செக்யூரிட்டிஸ்க்கெலாம் கால் பண்ணி சொல்லிடுறாங்க. ஸோ சொன்னோன்னே அவங்களும் வந்து கார்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ நீங்கள் ஃப்ளைட்டுக்கு வந்துட்டு செக்இன்லாம் பண்ணிவிட்டு ஃப்ளைட்டில் ஏறி உட்காருறீங்க. உட்காந்தோடனே உங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். பிகாஸ் ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப வருஷம் கழிச்சு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபௌசி, ஷிஃபா அண்ட் ஜேகே அப்புறம் டேவான், ஜெய்சோன்லாம் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஹாப்பினஸ். ஜிமினுக்கு அது நல்லாவே தெரியுது. அண்ட் ஜில்லன் மீனாவும் உங்கள் பக்கத்தில் உட்காந்து உங்களையும் ஜிமினையும் மாற்றி மாற்றி பார்த்துட்டே இருக்காங்க. அவங்க ஃபேஸ்லேயும் அப்படி ஒரு ஹாப்பினஸ். பிகாஸ் ரொம்ப நாள் கழிச்சு அவங்களுடைய கசின்ஸை பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ளைட்டும் டேக் ஆஃப் ஆகுது. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆனோடனே நீங்கள் அப்படியே அந்த சீட்டில் சாஞ்சு அப்படியே கண்ணை மூடி படுத்துருக்கீங்க. உங்களுக்கு வந்துட்டு ஃப்ளாஷ்பேக் அப்படின்னு ஞாபகத்துக்கு வருது. ஃப்ளாஷ்பேக் வந்து 8 இயர்ஸ் பேக். நீங்கள் வந்துட்டு அவசரமாக காலேஜுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் பக்கத்துலேயே வந்துட்டு ஷிஃபாவும் ஃபௌசியும் நின்றுட்டுருக்காங்க. உங்களுக்கு பேக் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அண்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் ஐயோ டைம் ஆகிடுச்சு போச்சு, மச்சான் உன்னை எதால் அடிப்பனே தெரியாதுடி, எப்போ பாரு உன்னால தான் லேட்டு, உன்னால நாங்களும் சேர்ந்து அதை சொட்டத்தால் என்கிட்ட திட்டுவாங்க. என்ன ஃபௌசி பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? இல்லை அவள் என்ன சொல்லிட்டான்னு நீ இப்படி பேசுகிற ஜல்லன்? அவள் எப்போவுமே கரெக்டாக தான் சொல்கிறான். நீ தான் லேட்டாக எழுந்துக்கிற, 8:30 மணி வரைக்கும் தூங்குற கும்பகர்ணனுக்கு தங்கச்சியாட்டம். இன்றைக்கி மேனக்கிட்ட சொல்லவும் செஞ்சோம் சீக்கிரம் கிளம்புடின்னு. அப்போவும் நீ 8:30 மணி வரைக்கும் தூங்கிட்டு அதுக்கப்புறம் எழுந்து 9 மணிக்கு காலேஜுக்கு போனா உங்கள் அப்பா தாண்டி ஃப்ளைட் வேணும். கத்தாதடி ஷிஃபா, சாவடிச்சிருவேன் ஜல்லின். சீக்கிரம் கிளம்புனா நீ தான் கிளம்ப மாட்டேங்கிற. சரிடி நாளையிலேருந்து சீக்கிரமாக கிளம்புறேன். எத்தனை வாட்டிடி? இல்லை எத்தனை வாட்டி? இதோடு நீ வந்துட்டு இதை மோர் தென் 10 டைம்ஸ் சொல்லிட்ட. ஆனால் ஸ்டில் நீ பாரு 8:30 மணி வரைக்கும் தூங்குறத விடவே இல்லை. உன்னை கட்டிக்க போகிறவன் ரொம்ப பாவண்டி. அதை கட்டிக்க போகிறவன் கவலைப்பட்டோண்டி. மச்சான் டைம் ஆகிடுச்சு கிளம்புங்கடி. நாங்கள் கிளம்பிட்டோம், நீ தான் இன்னும் கிளம்பி தொலையில. உன் அசைன்மெண்ட்ஸ் வேறு எங்கே வச்சு தொலைஞ்ச? ஐயோ ஷிஃபா, நான் அசைன்மெண்ட் எழுத மறந்துட்டேன்டி. ஜெர்லின் என்னடி சொல்கிற? ஏன்டி இப்படி இருக்க? இப்போ அசைன்மெண்ட் எழுதலைன்னா இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? நாங்கள் முடிச்சிட்டோமே. நீங்கள் கொடுங்கடி. நான் தான் பாவம், என்ன பண்ணுறது? அப்படியே கிளாஸை விட்டு வெளியே போய் சும்மா அப்படி ஃப்ராடு. நீ சைட் அடிக்க போகிறதானே? சரி ஆமாம், நாங்களும் வருவோம். நீங்கள் தான் அசைன்மெண்ட் முடிச்சிட்டிங்களே. பரவாயில்லடி. ஃபௌசி கிழிச்சு போடு. நானும் கிழிச்சு போட மாட்டேன்ப்பா. நான் கஷ்டப்பட்டு நைட் ஃபுல்லாக உட்காந்து எழுதினேன். இப்போ உனக்கு மச்சான்ஸ் முக்கியமா இல்லைன்னா அசைன்மெண்ட் முக்கியமா? என்னடி இப்படி லாக் பண்ணுற? சொல்லு ஃபௌசி. மச்சான்ஸ் தான் முக்கியம், சைட்டிங்கும் முக்கியம். சரி விடு, அசைன்மெண்ட் நானும் எழுதலை. ஐயோடா, இப்போ தான் நம்ம 3 பேரும் பார்க்க அவ்வளோ லட்சணமாக இருக்கும். எதுமே நாளையிலேருந்து நீ மட்டும் லேட்டாக கிளம்பு. உன்னை இங்கே வச்சு லாக் பண்ணிட்டு போயிடுறோண்டி. இப்படிலாம் சொல்லக்கூடாது. தப்பு வாயில் பத்துக்கோ. பேசாமல் நடிக்காமல் வாடி, டைம் ஆயிடுச்சு. அங்கே பாரு பசங்களாம் இந்நேரம் வந்துருப்பாடுங்கடி. பா அலையாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 3 பேரும் கிளம்புறீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்புறீங்க. கரெக்டாக நீங்கள் வந்துட்டு காலேஜ்குள்ளே போகும்போது ஒரு 9:15 உங்கள் பிடி சார் உங்களை 3 பேரையும் பிடிச்சி வச்சுருக்காரு. என்னம்மா முப்பெரும் தேவிகள் இன்றைக்கும் லேட்டா? சார் இன்னைக்கு சொல்லுங்கள் ஜெர்லின், ஒரு கதை சொல்லுவீங்களே. இன்றைக்கி நாங்கள் அது பண்ணல சார், இது பண்ணல சார், இது சாப்பிட லேட் ஆகிடுச்சு சார், அது சாப்பிட லேட் ஆகிடுச்சு சார், இந்த அசைன்மெண்ட் எடுத்துக்க லேட் ஆகிடுச்சு சார், சொல்லுவீங்களே சொல்லுங்கள். இவன் வேறு நம்ம ரொம்ப டென்ஷன் ஆக்குறாண்டி. வாய் மூடி, நம்ம ஆல்ரெடி லேட்டு. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை சார், உங்களுடைய பெருமைகள் அப்படியே பாடிக்கிட்டு இருக்கோம். நல்லா பாடினீங்க. போங்க கிரவுண்டில் போயிட்டு 10 ரவுண்ட்ஸ் ஓடிட்டு கிளாஸ்க்கு போங்க. சார் போங்க. ஓகே சார் அப்படி சொல்லிட்டு நீங்கள் 3 பேரும் கிரவுண்டுக்கு போகிறீங்க. நீங்கள் வந்துட்டு பாவமானிட்ருக்கீங்க. இங்கே ஷிஃபாவும் ஃபௌசியும் உங்களை முறைச்சிட்ருக்காங்க. இங்கே பாரு மச்சான், டெய்லி 10 ரவுண்டு ஓடியே நான் வந்துட்டு 5 கிலோ இழைச்சிட்டேன். இதோட லாஸ்ட்டாக இருக்கணும். நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கூட அப்போ தான் 10 ரவுண்டு ஓடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷிஃபாவும் ஃபௌசியும் சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு ப்ராமிஸ், சரி ஓகே ப்ராமிஸ் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் 3 பேரும் வந்துட்டு 10 ரவுண்ட்ஸ் ஓடுறீங்க. ஓடிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு அப்படியே யதார்த்தமாக திரும்பி பார்க்குறீங்க. அங்கே ஜேகே அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டுருக்காங்க. ரிக் அவங்கெல்லாம் வந்துட்டு இருக்காங்க.
நீங்கள் அவங்கள பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு திரும்பி ஷிஃபாவையும் ஃபௌசியும் பார்க்குறீங்க. உங்கள் பக்கத்தில் 2 பேருமே இல்லை. எங்கே போனாலுங்க இப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா பின்னாடி நின்று அவங்க சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி வந்துட்டு ஷிஃபாவுக்கு வந்துட்டு ஜேகேனா அவ்வளோ பிடிக்கும். அவரோட லவ். அதே மாதிரி ஃபௌசிக்கு டேவை ரொம்ப பிடிக்கும். ஸோ 2 பேரும் அவங்க 2 பேரும் சைட் அடிச்சிட்ருக்காங்க. ஜேகேயும் டேவும் பேசிக்கிட்டே அப்படியே கிரவுண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த பெஞ்சில் போய் உட்காடுறாங்க. அப்போ ஷிஃபாவில் என்ன அழகு என்ன அழகு கோடி மலர் கொட்டிடு மலகு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடுறா. ஃபௌசிக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ஆனலுக்கு அப்படி சொல்லிட்டு பாட்டு பாடுறா. நீங்கள் 2 பேரையும் கேவலமாக ஒரு லுக்கு விட்டுட்டு எதுங்களும் திருந்தாது அவனுங்களும் திருந்த மாட்டானுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே எப்படி சரி ஓகே நம்மளாம் படாதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு வெளியே பேசிக்கிட்டு போயிட்டு ஷிஃபாவே ஃபௌசிக்கும் முன்னாடி நிற்கிங்க. 2 பேரும் இப்படி உங்களுக்கு தாண்டி அந்த சைடு பார்க்குறாங்க. நீங்கள மச்சான்ஸ் மச்சான்ஸ் யார் அந்த கேட்ட வாய்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஃபௌசி இப்படி திரும்பி பார்க்குறா. நீங்கள் இல்லை மச்சான் என்ன சொன்ன? இல்லை அழகான இந்த குரல் யாருதுன்னு கேட்டேன். ஓஹோ அங்கே பாருங்கடி உங்கள் ஆளுங்களை பார்த்த உடனே நீங்கள் வந்துட்டு நின்றுட்டீங்க. 10 ரவுண்ட் இன்னும் முடிக்கவே இல்லை. இப்போ உங்களுக்கு லேட்டாகதே மச்சான். காலேஜாக முக்கியம் மச்சான். லவ் இஸ் இம்பார்ட்டன்ட் என்னோ அப்படி சொல்லிட்டு ஷிஃபா சொல்கிறா. நீங்கள் ஷிஃபாவுக்கு எவ்வளோ ஒரு லுக்கு விட்டுட்டு மச்சான் 10 ரவுண்டுக்கு இன்னும் ஒரு ரவுண்டு தான் இருக்குது. அந்த சொட்டத்தலையை மட்டும் நம்மளை பார்த்தான்னு வையேன் நம்மளுக்கு இங்கேயே வச்சு லெக்சர் எடுக்க ஆரம்பிச்சிடும். உங்கள் ஆளுங்க முன்னாடி அசிங்கமாக போயிடும். பாயிண்ட்டு தான் என்ன பாயிண்ட்டு தான் வா ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னோடனே ஷிஃபாவும் ஃபௌசியும் வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் பின்னாடியே ஓடி வராங்க. அப்போன்னு பார்த்து ஜேகே அப்படியே எதார்த்தமாக நிமிர்ந்து பார்க்க ஷிஃபா ஓடுறத பார்த்தோன்னா அவருக்கு சிரிப்பு வந்துடுது. ஸோ கீழே குடிச்சு சிரிக்கிறாரு. தேவும் வந்துட்டு எதுக்கு ஜேகே எப்படி சிரிக்கிறாரு முன்னாடி பார்த்தா ஃபௌசி ஷிஃபா நீங்கள் ஓடிட்டு இருக்கீங்க. இதை பார்த்தோன்னே டேக்கும் சிரிப்பு வந்துடுது. ஸோ ஜேகேயும் டேவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் எழுந்து உங்ககிட்ட வராங்க. நீங்கள் 3 பேரும் மூச்சு வாங்கிட்டே நிற்கிறீங்க. ஷிஃபாவும் ஃபௌசியும் போச்சு இருக்கிற கொஞ்ச நேரம் பாடமும் போச்சு முடிவே பண்ணிவிட்டு கீழே குடிஞ்சே நிற்கிறாங்க. நிம்மறவே இல்லை. ஜேகே உங்கள் பக்கத்தில் வந்துட்டு ஏய் ராட்சசி சொல்லு ஜேகே நான் இன்னைக்கும் லேட்டா? ஆமாண்டா தூங்கிட்டேன். இன்னைக்குடி தூங்கலை இன்னைக்கு தூங்குறதுக்கு மச்சா பொசுக்கிட்டு அசிக்கப்பட்டது மச்சா. பொண்ணுடி பொண்ணுன்றதை அடிக்கடி ஞாபகப்படுத்திட்டா எனக்கு மறந்து போயிடுது. இதை சொல்கிறது கொஞ்சம் கூட வைக்குமா இல்லை இல்லட்டே என்ன பண்ணுறது உங்களுக்குள்ளே பழகி பழகி எனக்கும் பாரு பசங்க ஸ்லாங் தான் வருது. என்ன ஃபௌசி? இல்லையே அப்படிலாம் இல்லை கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு போகலாமா? எதுக்கு இப்படி கேவலமாக நடிச்சுட்டு இருக்கேன்? இப்படி பார்க்குறாரு. ஐயோ இதுகளுக்கு நடுவில் நான் பாடிக்கிட்டு பாடுற பாடு இருக்கே அப்படி சொல்லிட்டு நீங்கள் 3 பேரும் பேசி புணங்கிட்டு இருக்கீங்க. அப்போட்டே வந்துட்டு என்னடி ஆச்சு? ஒன்றும் இல்லட்டே கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. இந்த சொட்டை இருக்கான்ல ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸரு அவன் அப்புறம் லெக்சர் எடுப்பான். நாங்கள் 3 பேர் கிளாஸ்க்கு போகிறோம். அப்புறம் ஷிஃபாவில் இல்லை ஃபிசிக்ஸ் பீரியட் என்ன முடிஞ்சிருக்கும். டைம் என்ன? 5க்கு டைம் என்ன? ஜேகே கிட்ட ஷிஃபா அப்படி கேட்கும். ஜேகே வந்துட்டு சிரிக்கிறாரு. என்னடி உனக்கு பிரச்சனை? ஏன்டி இப்படி 3 பேரும் காலங்காத்தாலே காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ மானம் போயிடுச்சு மரியாதை போயிடுச்சு. சொல்லி நல்லா உன்னால தாண்டி மச்சான் சத்தியமாக சிறப்பால் அடிப்பேன். என்னாலையா? உன்னால தான். நீ தான் ஜேகே கிட்ட டைம் கேட்டேன். சரி விடு டி என்னடி உங்களுக்குள்ளேயே பேசிக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை ஜேகே பசிக்குது. அது எப்படி சொல்லி உனக்கு மட்டும் பசிக்குது? சரி வா எங்களுக்கும் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேவும் ஜேகேவும் உங்கள் ஷோல்டரில் கை போட்டு முன்னாடி போகிறாங்க. ஃபௌசி ஷிஃபாவும் பாவமாக நின்று பார்த்துட்ருக்காங்க உங்கள் 3 பேரையும். அப்படிக்கும் வந்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர்ஸ் சொல்லுங்கள் பிரதர். என்ன? இல்லை அவங்க போயிட்டாங்க நீங்கள் வரலையா? வரோம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷிஃபா சொல்கிறா. ஃபௌசி சிரிச்சுட்டு சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பின்னாடி வராங்க. நீங்கள் கேன்டீன் போனோடனே ஜேகே போயிட்டு ஆர்டர் கொடுக்குறாரு. அவருக்கு பனானா மில்க் ஷேக், உங்களுக்கு சாக்லேட் மில்க் ஷேக், அப்புறம் டேக்கு வந்துட்டு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் சொல்கிறாரு. ஷிஃபாவும் ஃபௌசியும் வராங்க. வந்த உடனே அவங்கள்ட்டையும் கேட்குறாரு. ஓய் ஷிஃபா சொல்லு ஜேகே உனக்கு என்ன ஃப்ளேவர் வேணும்? என்ன ஃப்ளேவர் வேணும்? ஃபௌசி என்னடி கேட்குறான்? சனி நீ இப்போ பாரு அதே நினைப்பில் இருக்காதுரி. அவன் மில்க் ஷேக் கேட்குறான். பனானா மில்க் ஷேக் ஓகே ஜேகே. ஓகே ஃபௌசி உனக்கு? எனக்கு ஸ்ட்ராபெரி. ஓகே அப்படி சொல்லிட்டு அவர் போயிட்டு ஆர்டர் கொடுத்துட்டு வந்துடுறாரு. நீங்கள் வந்துட்டு ஜேகேக்கும் டேக்கும் நடுவில் உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் 5 பேர் உட்காந்து மில்க் ஷேக் குடிச்சிட்ருக்கீங்க. அப்போ ஒரு குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் வந்துட்டு உள்ளே வராங்க. வந்து அவங்க வந்துட்டு உங்கள் 5 பேரையும் பார்த்தோன்னே உங்களுக்கு ஆப்போசிட் டேபிளில் போய் உட்காடுறாங்க.
அந்த குரூப்பில் ஒரு 4 பொண்ணுங்க இருக்காங்க. அதில் ஒரு பொண்ணு வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறா. அவள் தான் வந்துட்டு அந்த குரூப்போட லீடர் மாதிரி. அவள் பேர் வந்துட்டு காயரா. அவள் வந்துட்டு சொல்கிறா, ஹே கேர்ள், அங்கே பாத்தியா அவங்க பேர் யார் கூட உட்காந்துருக்காங்கன்னு? யார் கூடடி? ஏய் மச்சான், பாருடி, ஜேகேக்கும் டேக்கும் நடுவில் உட்காந்துருக்காளுங்க. ஏய் எனக்கு அதை பார்த்தா ரொம்ப கடுப்பாக இருக்கு. ஏய் என்னடி பண்ணுறது இப்போது? அவளுகளை சும்மா விடக்கூடாது அந்த பிச்சஸை. ஏய் நீ கரெக்டாக சொன்னடி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு அவளுக்கு சிலுக்கு மாதிரி பேசிகிட்டு இருக்காளுங்க. அப்போது நீங்கள் வந்துட்டு எனக்கு ஏன் தொண்டை ஒரு மாதிரி இருக்குது? கண்ட கர்மத்தையும் கண்ட நேரத்தில் தின்னா அப்படி தாண்டி இருக்கும். என்னாச்சு பொசுக்கிட்டு இப்படி சொல்லிட்டேன்? பின்ன இப்போ தான் மில்க் ஷேக் குடித்தேன், அதுக்குள்ளே போயிட்டு ஐஸ்கிரீம் கேட்டுட்டு வந்திருக்கேன். நேற்று என்னெல்லாம் தின்னு தொலைஞ்ச முதல்ல? ஒன்றும் இல்லை ஜேகே, ஒரு 7 ஐஸ்கிரீம், அப்புறம் வந்துட்டு 2 கோக். ஏய் போதுமாடி, கம்மியாக இருக்கே. தான் ஜேகே, இன்றைக்கி அந்த கம்மியானதை ஃபுல்ஃபில் பண்ணிடலாம். இப்படியே செவிட்லேயே ஒன்று விடணுண்டி, ஒன்றெல்லாம் விட்டு இருந்தால் சரியாக வந்திருப்பேன். ஏண்டி கூட தானே சுற்றுறீங்க, இதெல்லாம் கேட்க மாட்டிங்களா? இல்லை ஜேகே, நாங்கள் சொன்னால் அவள் கேட்க மாட்டா. ஆமாம் அப்படி சொல்லிட்டு ஷிஃபா ஃபௌசி சொல்கிறாங்க. நீங்கள் 2 பேரையும் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க ஷாக்கா, அப்படி பாவிகளா அப்படின்ற மாதிரி. ஸோ டேவோ ஜேக்கியோ கீழே குடிச்சு சிரிச்சுட்டு நடத்துங்க அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு உங்களை பார்க்குறாங்க. ஏண்டி கேட்டால் என்னடி கேடு உனக்கு? அப்படி இல்லை டே, அது வந்துட்டு ஒரு ஆசை. தோசையா? ஆசை. ஓ என்ன இலவோடி. ஆனால் இனிமேல் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாத, சத்தியமாக கஞ்சாவியாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் 5 பேர் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போது ஆப்போசிட் டேபிள் உட்காந்துருந்தாங்கல்ல, அந்த கேங்கில் ஒரு பொண்ணு வந்துட்டு எழுந்து போகிறா. அவள் பேர் வந்துட்டு ஷெஃபி. ஸோ அவள் எழுந்து போயிட்டு ஒரு ஜூஸ் வாங்கிட்டு வர்ற வழியில் அப்படியே அவள் காலை வந்துட்டு அப்படியே ஸ்லிப் ஆகிற மாதிரி உங்கள் மேலே ஜூஸை கொட்டிடுறா. நீங்கள் வந்துட்டு எழுந்துட்டு, ஏய் நான் கண்ணை பின்னாடி வஸ்டடி வர. ஹே கோல், என்ன பேசுகிற? என் கால் தெரியாமல் ஸ்லிப் ஆகிடுச்சு, அதனால தான் நான் உன் மேலே கொத்தினேன். ஷீ யூஸ்லெட் அப்படி சொல்லிட்டு அவள் கண்ணத்துலேயே ஓங்கி ஒரு அறை விடுறீங்க. ஜேகேவும் டேவும் அதை பார்த்துட்ருக்காங்க. ஏய் இப்போ நீ என்ன அடிச்சிட்டாவ? எழுடி ஒன்று நான் என்ன பண்ணுறேன் பாரு, கார்வா அப்படி சொல்லிட்டு அவள் அழுதுகிட்டே போயிடுறா. நீங்கள் வந்துட்டு ஷீ எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல, இந்த மாதிரி சிலுக்குங்கள்லாம் நல்லா ஆட்டிக்கிட்ட வந்துட வேண்டியது மயக்கிறதுக்குன்னு அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகேவோட்டையும் உங்களை ஆணு பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் 2 பேரையும் திரும்பி பார்த்துட்டு, நாங்கடா இல்லடி பசங்க தான் இந்த மாதிரிலாம் பேசி கேள்விப்பட்டிருக்கோம், தடவை ஒரு பொண்ணு பேசுகிறத பார்க்குறேன்டி. ஏய் நான் ஏன்டா பொண்ணு லிஸ்ட்லலாம் சேர்க்குறேன்? சரிடி இனிமேல் சேர்க்கலை, விடுமச்சா, இனிமேல் சேர்த்துட மாட்டோம். இல்லை ஏய் மச்சான், சரிடா ஜேகே ஏதோ சொல்லலை அப்படி சொல்லிட்டு நீங்கள் 3 பேர் பேசிகிட்டு இருக்கீங்க. இங்கே ஷிஃபாக்கும் ஃபௌசிக்கும் அவ்வளோதான், ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல் அப்படி பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஜேகே வந்துட்டு ஷிஃபா மேலே கைப்பட்டு, என்னடி ஆச்சு? இல்லை இப்போ அந்த பொண்ணை அடிச்சிட்டா தானே? ஏண்டி நீ என்ன கோமாவில் இருந்து எவ்வளோ நேரம்? இல்லை அவள் காலேஜோட புள்ளி கேங் தானே, அதாவது அந்த காயரா டீம். அப்போ அவள் நம்மளை திருப்பி ஏதாவது புள்ளி பண்ணுவல்ல, அவளுக்கு புள்ளி பண்ணுற வரைக்கும் நாங்கள் பார்த்துட்டு ஆடி இருப்போம் ஆடி அப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். அப்போது ஃபௌசி ரியாலிட்டிக்கு வந்துட்டு, சரி நம்ம கிளாஸுக்கு போகலாமா இப்போ அப்படின்னோடனே ஷிஃபா ஆமாம் இந்த பீரியட் மேக்ஸ் மேம் வருவாங்கள்ல போகலாம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறா. அப்போ நீங்கள் வந்துட்டு ஓ காட் சேமி அப்படி சொல்லிட்டு புலம்புறீங்க. டேவும் ஜேகேவும் சிரிக்கிறாங்க. சரிடி நீங்கள் கிளம்புங்க, நாங்களும் போகிறோம் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் கிளாஸுக்கு போயிட்டு இருக்கீங்க. போகிற வழியில் வந்துட்டு கைரா கேங் நிற்கிறாங்க. உங்ககிட்ட அடி வாங்கின அந்த பொண்ணு ஷெஃபியும் நிற்கிறா. அப்போ நீங்கள் கிராஸ் ஆகும்போது, ஹே காயரா அவள் தான் நீ என்ன அடிச்சிட்டா அடி நடுவில் நிற்கிறவளா? ஆமாந்தி எனக்கு ரொம்ப வலிச்சிச்சு தெரியுமா? திருப்பி அடிக்க முடியாமல் வந்துட்டு சிப்ப அப்படி சொல்லிட்டு காயரா அவங்க முன்னாடி வந்து நின்றுக்கிறா. ஸோ நீங்கள் வந்துட்டு அவளை நிமிர்ந்து பார்க்குறீங்க. நிமிர்ந்து பார்த்துட்டு, யார் நீங்கள், வழி விடுங்க. ஹோ இதுவும் நோமி அப்படி தானா? ஐயோ காலையிலேருந்து பார்க்குற எல்லாமே ஏன்டா பிச்சஸாக இருக்கோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஷிஃபாவும் ஃபௌசியும் அதை கேட்டு சிரிக்கிறாங்க. அப்போது காயரா வந்துட்டு, ஹே உங்களுக்கு என்ன காது கேட்காதா? உங்கள்கிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன். சொல்லுங்கள், இந்த மாதிரி இழுத்து ஸ்லட் மாதிரி பேசுகிறவங்களெல்லாம் எங்களுக்கு பிடிக்காது அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவளை மாக்கிங் பண்ணுறீங்க. அப்போ காயரால் உங்களை அடிக்க கை வாங்குறா. அப்போது நீங்கள் வந்துட்டு அப்படியே அவள் கையை பிடிக்கிறீங்க. பிடிச்ச உடனே அவள் உங்களை முறைச்சி பார்க்குறா. ஏய் என்னாண்டி என் கையை பிடிச்சிருவியா நீ? அடங்க என்ன, நீ வந்துட்டு யார்கிட்ட மோதுறன்னு தெரியாமல் மோதுற.
லெஃப்ட்டில் விட்டேன்னா ரைட்டில் திரும்பிக்கும், முட்டு போடே அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவளை பிடிச்சி பின்னாடி தள்ளிட்டு போகிறீங்க. அவள் கீழே விழுறா. அப்போ வந்துட்டு ஷெஃபி அவளை தூக்கி விடுறா. ஸோ கைராவோட மீதி 2 ஃப்ரெண்ட்ஸும் வந்து தூக்கி விடுறாங்க. கைராக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சு. ஸோ நீங்கள் போகிறது அப்படியே பேர்னிங் ஐஸோடு பார்த்துட்டு இருக்கா. நீங்கள் கிளாஸ்க்கு போக உங்கள் மேக்ஸ் மேம் வராங்க. வந்த உடனே ஜாலின், ஷிஃபா, ஃபவுசி. எஸ் மேம். ஏன் எப்போவும் லேட்டாக வரீங்க? அது மேம் இங்கே பாருங்கடா, இனிமேல் லேட்டாக வராதிங்க சரிங்களா? அந்த ஃபிசிக்ஸ் சார் அப்புறம் உங்களுக்கு மார்க் போட மாட்டார். ஃபஸ்ட் பீரியடே அவர் தானே வராரு. ஓகே மேம், நாளையிலேருந்து லேட்டாக வர மாட்டோம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் 3 பேர் உள்ளே போகிறீங்க. போய்ட்டு உட்காந்தோடனே கிளாஸ்லாம் கவனிக்கிறீங்க. ஸோ இப்படி ஈவினிங்கும் ஆகுது. வழக்கம் போல் நீங்கள் வந்துட்டு அராத்து வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறீங்க. வீட்டுக்கு கிளம்புன உடனே ஜேகேவும் டேவும் வராங்க, வந்து ஜாயின் ஆகிக்கிறாங்க. மச்சான் இந்த வீக்கெண்ட் எங்கே போகலாம்? டேய் என்னடா என்னை விட்டு ஏதோ பிளான் பண்ணுறீங்க போல், என்னடா என்னெல்லாம் சேர்த்துக்க மாட்டிங்களா? ஃப்ரெண்ட்ஸுடா. டேய் உன்னையும் சேர்த்து தாண்டி, நம்ம 5 பேர் மட்டும் போகிறோம். 5 பேர் மட்டுமா அப்படி சொல்லிட்டு ஷிஃபா ஃபவுசியும் வாயை பழக்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு பத்தி 6 கொசு உள்ளே போயிடுச்சு, வாயை மூடுங்கடி அப்படி சொல்லிட்டு மச்சா 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 கிளப் போகலாமா அப்படின்னு ஜேகே உங்களை முறைச்சி பார்க்குறான். சரி ஏதோ ஒரு சின்ன பிள்ளை தெரியாமல் கேட்டுட்டு அதுக்கு இப்படியே முறைச்சி பார்ப்ப அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ டே வந்துட்டு இங்கே பேரன், நீ வந்துட்டு பேருக்கு வேணால் பையன்னு சொல்லிக்கலாம் ஓகேவா? அதுக்கெல்லாம் நீ ஒருத்தில் எங்கே போகலாம்? ஒரு நல்ல இடமா இருக்கணும்டி, ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸாக, ஒரு மெஸ்மரைசிங்காக. ஷீ என்னடா பண்ணுற? ஷோ சரிடி சொல்லித்தலை, எங்கே போகலாம்? ஹில்ஸு 2 நாள் லீவில் நீ ஹில்ஸ் போயிட்டு வரலான்ற. போக முடியாதுல்ல அப்படி சொல்லிட்டு நீங்கள் பேசிக்கிட்டே நடந்து போகிறீங்க. அப்போ கைராகி அங்கே நிற்கிறாங்க. அப்போது உங்களை பார்த்துட்டு உங்ககிட்ட வரப்போகிறாங்க. ஜேகேவும் டேவும் பார்த்த உடனே காயரை திரும்பி பார்க்குறா. ஷெஃபி வந்துட்டு காயிரா இப்போ எதுவும் பண்ண வேணாம், நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் அவங்கள. நீ சொல்கிறதும் கரெக்ட் தாண்டி, நம்ம அப்புறமா அவளுகளை பார்த்துக்கலாம், நம்ம அவளுகளை சும்மா விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அவளுகெல்லாம் பேசிட்டு கிளம்பிடுறாளுங்க. நீங்கள் வந்துட்டு வீட்டுக்கு போகிறீங்க. போன உடனே வழக்கம் போல் உங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, தூங்குறத. ஸோ இப்படியே வந்துட்டு கொஞ்சம் நேரம் போகுது. இங்கே வந்துட்டு ஷிஃபாவும் ஃபவுசியும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஸ்நாக்ஸ்லாம் பண்ணி சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் நீங்கள் வந்துட்டு இறங்கி வரீங்க உங்கள் ரூம்லேருந்து. வந்துட்டு ஷிஃபா பசிக்குதுடி, சாப்பிட ஏதாவது இருக்கா? மிட் நைட் 2 மணிக்கு வந்து சாப்பிட ஏதாவது இருக்கான்னா என்னடி இருக்கும்? மிட் நைட் 2 மணியா? பின்ன விடிய காலையில் 5 மணியா? என்னடி சொல்கிற அப்படி சொல்லிட்டு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா மணி 8 தான் ஆகுது. நீங்கள் திரும்பி முறைக்கிறீங்க ஷிஃபாவை. ஏன்டி போய் சொன்னேன்? பின்ன என்னடி, நம்ம 6 மணிக்கு காலேஜ்லேருந்து வந்தோம், இப்படியா தூங்குறது? உன்னோட அசைன்மெண்ட்ஸ்லாம் அப்போ யார் உங்கள் தாத்தா எழுதுவாரா? ஆமாண்டி அது வேறு எழுதணும். சரி இப்போ எனக்கு பசிக்குது, உனக்கும் ஸ்நாக்ஸ் அங்கே வச்சுருக்கேன், எடுத்து சாப்பிட்டுட்டு வா. இங்கே பாரு சைனோப்பாவோட ட்ராமா போட்டிருக்கான். அட நாயே, எதோ முன்னாடி சொல்லணுமோ அதை பின்னாடி சொல்கிறேன், இந்த வரேண்டி அப்படி சொல்லிட்டு அவசர அவசரமாக ஓடுறீங்க. ஸோ அப்படியே 3 பேர் உட்காந்து ட்ராமாலாம் பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் வந்துட்டு உங்கள் அசைன்மெண்ட்ஸ்லாம் உட்காந்து ஒன்றா உட்காந்து எழுதுறீங்க. ஸோ இப்படியே நைட் 11 o'clock ஆகுது. எல்லோரும் அவங்கவுங்க ரூமில் போய் படுத்துடுறீங்க. பார்த்தா அன்றைக்கி நைட் வந்துட்டு செம்ம மழை, அப்படியே டண்டர்லாம் பயங்கரமாக இருக்குது. அப்போ வந்துட்டு உங்கள் வீட்டோட காலிங் பெல் யாரோ அடிக்கிற சவுண்டு கேட்குது. நீங்கள் வந்துட்டு இந்த சாமி இந்த அலாரத்தை மியூட்டில் போடுங்கடா, சத்தியமாக முடியல, ஆல்ரெடி இந்த இடி மின்னல் சத்தம் வேறு ஒரு சைடு சாவடிக்குது. ஷிஃபா அப்படி சொல்லிட்டு உங்கள் ரூமில் இருந்தே கத்துறீங்க. அங்கே ஷிஃபா வந்துட்டு உங்களுக்கு பக்கத்து ரூம் தான், இருந்தாலும் அவளுக்கு கேட்கல. சரின்னு சொல்லிட்டு ஃபவுசியை கூப்பிட்டு பார்க்குறீங்க, அவளுக்கும் கேட்கல. அப்போ நீங்கள் வந்துட்டு எழுந்து போகவே சரியான சோம்பேறித்தனத்தோடு எழுந்து போய் கதவை திறக்கிறீங்க. பட் அங்கே யாருமே இல்லை. நீங்கள் வந்துட்டு சுற்றி முற்றி கன்ஃபியூஷனில் பார்த்துட்ருக்கீங்க. அப்போது குழந்த அழுகுற சவுண்டு கேட்குது. நீங்கள் கீழே குனிஞ்சு பார்த்தா ஒரு குழந்த. நீங்கள் அதை பார்த்த உடனே உங்களுக்கு அப்படியே ஹார்ட்டெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அந்த குழந்தை பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. பட் யார் இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சாங்கன்னு உங்களுக்கு ஒன்றுமே புரியல. அந்த குழந்தைய தூக்கிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே வரீங்க. வந்துட்டு கதவை சாத்திட்டு ஷிஃபா ஃபவுசி அப்படி சொல்லிட்டு கத்துறீங்க. 2 பேரும் எழுந்து வராங்க தூக்கத்துலேயே. என்னடி ஆச்சு, ஏன்டி இப்படி கத்திட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு உங்களை அப்படியே கண்ணை திறந்து பார்த்தா அந்த குழந்த. அதை பார்த்துட்டு அவளுக்கு 2 பேருக்கும் ஷாக்கே ஆகிடுது. மச்சான் எங்களுக்கு தெரியாமல் எப்படி ப்ரெக்னென்ட் ஆகி குழந்தை பத்த? சனினி, இது யார் குழந்தைன்னு தெரியலடி, இங்கே யாரோ காலிங் பில் அடித்தாங்க. வந்து கதவை திறந்தா இந்த மாதிரி குழந்தை தான் வெளியே இருக்குது, யாருமே இல்லை. மச்சான் என்னடா சொல்கிற? ஏதாவது கொலகார கும்பல் இந்த மாதிரி குழந்தைய வச்சு நம்மளை இது பண்ணுறாங்களோ? அப்படிலாம் யோசிக்காதடி. ஒருவேளை கோஸ்டோட வேலையாக இருக்குமோ? ஐயோ உங்கள்கிட்ட போய் சஜஷன் கேட்டேன் பாரு, என்ன சொல்லணும்டி? ஆனால் இந்த குழந்தைய பார்க்க இவ்வளோ அழகாக இருக்குடி, யாரையும் இங்கே வச்சுட்டு போயிருப்பா. ஐயோ எவ்வளோ க்யூட்டாக இருக்கான் பாரு அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவனை பார்க்குறீங்க. ரொம்ப க்யூட்டாக தூங்கிட்டு இருக்க அந்த பாப்பா.
நீங்கள் வந்துட்டு சரி சொல்லிட்டு அப்படியே அதை லேசாக அப்படியே கேரஸ் பண்ணி விடுறீங்க. அது வந்துட்டு தூக்கத்துலேயே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணோன்னே உங்களுக்கு இன்னும் ரொம்ப க்யூட்டாக தெரியுது. அப்போ ஷிஃபாவையும் ஃபௌசியும் பார்க்குறீங்க. நானே பேசாமல் இந்த பாப்பாவை வளர்க்கலான்னு இருக்கேன். ஏய் ஜல்லின், என்ன யோசிச்சு தான் சொல்கிறியா? நம்ம காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்கோம். அதுலேயும் இப்போ இந்த மாதிரி குழந்தெல்லாம் வளர்க்க ஆரம்பித்தோன்னா நம்மளை பற்றி என்ன தப்பாக பேசுவாங்க எல்லோரும். ஜேகேடேக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? ஜேகேடேலாம் புரிஞ்சுப்பாங்கடி. என்னை பற்றி யார் தப்பாக பேசினாலும் எனக்கு கவலை இல்லை. நீ இந்த குழந்தைய பாரு, இது எவ்வளோ அழகாக நிம்மதியாக எந்த ஒரு கவலையும் இல்லாமல் தூங்குது. இது அப்படியே எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு வெளியே போட்டு வர சொல்கிறியா? என்னால் முடியாது ஷிஃபா அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஃபௌசி வந்துட்டு அவள் சொல்கிறது கரெக்ட் தான் ஷிஃபா. நம்மளுக்கு இது வரைக்கும் யாருமே இல்லைன்னு நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம நிறைய டைம்ஸ் வந்துட்டு எவ்வளோ தான் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும் ஏதோ ஒரு சைடு ஒரு பெயின் இருக்க தான் செஞ்சிச்சு. ஸ்டில் யாருமே இல்லாத மாதிரி ஒரு சின்ன டாட். இப்போது ஜல்லினுக்கு இந்த பாப்பா கிடச்சது அவளுக்கு இன்னும் ஹாப்பினஸ்ஸாக தான் இருக்குமே தவிர்த்து அவளுக்கு எப்போவுமே அது பேர்டனாக இருக்காது. என்னமோ ஃபௌசி நீ சொல்கிற, சரி 3 பேர் சேர்ந்தே வளர்க்கலாம் அப்படி சொல்லிட்டு டிசைட் பண்ணுறீங்க. ஸோ அந்த பாப்பாவை பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 3 பேர் ஃபேஸை பார்த்துக்கிட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அடுத்து அந்த பாப்பாவை வச்சுட்டு அப்போது ஷெஃபாவும் ஃபௌசியும் சொல்கிறாங்க, தூக்கம் வருதுடி. சரிடி நீங்கள் போய் தூங்குங்க, நான் பாப்பாவை என் ரூமில் வச்சுக்கிறேன். சரிடி அப்படி சொல்லிட்டு நீங்கள் எல்லோரும் உங்கள் ரூமுக்கு போய் படுத்துடுறீங்க. இப்படி இப்போது உங்கள் வீட்டுக்கு வெளியில் பார்த்தா ஒரு ஃபுல்லாக ஃபேஸ் எல்லாம் கவர் பண்ணின ஒரு லேடி அப்படியே ஃபுல் கெட்டப்பில் நிற்கிறாங்க. கண் மட்டும் தான் தெரியுது. அவங்க வந்துட்டு உங்கள் வீட்டையே பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் வந்துட்டு அவங்க மனசுக்குள்ளேயே எங்கே இருந்தாலும் நீ ரொம்ப ஹாப்பியாக இருப்பப்பா, இனிமேல் அம்மா இல்லைன்னு எப்போவுமே நீ கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்கள் பக்கத்தில் பார்க்குறீங்க, இன்னும் அந்த பாப்பா தூங்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் மெதுவாக எழுந்து குளிக்க போயிடுறீங்க. குளிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா அந்த பாப்பா அப்படியே கண்ணை மூடி லேசாக திறந்து அப்படி பண்ணிகிட்டு இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஐயோ போச்சு பாப்பா எழுதுக்குது என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு அவசர அவசரமாக போயிட்டு ஷிஃபாவையும் ஃபௌசியை எழுப்புறீங்க. ஷிஃபா ஃபௌசி எழுந்துருங்கடி. என்னடி மார்னிங்கே ஏண்டி கத்துறேன்? மணி என்னடி மணி இல்லை என்ன 7:30 தாண்டி ஆகுது. என்னடி பாப்பாடி? எந்த பாப்பாடி? உனக்கு எதிரி பாப்பா? நேற்று நைட்டு ஆமாடி. அந்த பாப்பாக்கு என்ன? அந்த பாப்பா முழிக்குதுடி. என்னடி சொல்கிற? ஆமாண்டி அந்த பாப்பா முழிக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்கும்போதே பாப்பா அழுவுற சவுண்டு கேட்குது. நீங்கள் 3 பேரும் அப்படியே முட்டைக்கண்ணாலும் முடிச்சுட்டு அவசர அவசரமாக உங்கள் ரூமுக்கு ஓடுறீங்க. பாப்பா அங்கே அழுதுட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துட்டு அவள் என்னடி பண்ணுறது? செம்ம தாளாட்டு பாடு அப்படி சொல்லிட்டு அவள் சொல்கிறா. ஷிஃபா சொல்கிறா. நீங்கள் வந்துட்டு எனக்கு தாளாட்டு பாட தெரியாதே. சனி நீ எதாவது பாடுறி நான் பாடுற அப்படி சொல்லிட்டு நீங்கள் பாப்பாவை கையில் வச்சுட்டு ஆராரோ அரியாரோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் பாடுறீங்க. பாப்பா இன்னும் அழுவுது. ஃபௌசியில் ஒரு பாட்டு பாட சொன்னால் ஏன்டி குழந்தைய பயம்படுத்துகிற? எனக்கு இப்படி தாண்டி பாட தெரியும். இரு நான் பாடுறேன் அப்படி சொல்லிட்டு அவள் வாங்கிட்டு பாடுறா. ஐயோ அழகே கண்ணை மூடி தூங்கு அப்படி சொல்லிட்டு அது இன்னும் கேவலமாக இருக்குது. ஸோ பாப்பா இன்னும் ஆரம்பிச்சிடுறான். அப்போ ஷிஃபாவில் ஒரு வேளை உங்கள் 2 பேரை பார்த்தா இவனுக்கு பயமாக இருக்கோ அப்படி சொல்லிட்டு ஷிஃபா கேட்டோன்னே நீங்களே மச்சான் அசிங்கமாக கேட்பேன். அவனுக்கு நம்ம ஃபேஸ் கூட கிளியராக தெரியுதான்னு தெரில. எது கலரா? ஒரு வேளை பாப்பாவுக்கு பசிக்குதோ? ஏன்டி இது முன்னாடியே தோணாமல் போயிடுச்சு. இப்போ இந்த பாப்பாவுக்கு என்ன கொடுக்குறது? 1 கிலோ மட்டனும் 2 கிலோ சிக்கனும் கொடுறி அப்படி சொல்லிட்டு ஃபௌசி சொல்கிறா. நீங்கள் வந்துட்டு அதெல்லாம் பாப்பா சாப்பிடுமா அப்படி கேட்குறீங்க. ஷிஃபாவும் ஃபௌசி உங்களை மாற்றி பார்த்துட்டு உன்னையெல்லாம் எங்கே தான் பெற்றாங்களோ இல்லை செஞ்சாங்களோ அப்படி சொல்லிட்டு பாப்பாவை தூக்கிட்டு வெளியே போகிறாங்க. நீங்கள் இல்லை பாப்பாவை இப்படி பார்த்துட்டு பின்னாடியே போகிறீங்க. அப்போது ஷிஃபா போயிட்டு பால் காய்ச்சி கொண்டு வரா பாட்டிலில் ஊற்றி. அப்போது நீங்கள் வந்துட்டு என்னடி ஆல்ரெடி பாட்டில்லாம் ரெடியாக வாங்கி வச்சுருக்க போல்? இல்லை ஃப்யூச்சரில் என் பாப்பாவுக்கு தேவைப்படும்னு வாங்கி வச்சுருந்தேன்டி. ஜேகே கூட தான் கடவுளை வாழ்ந்துட்டுருக்குது அப்படி சொல்லிட்டு அவள் ஒரு சைட் சொல்கிறா. நீங்கள் இல்லை அவளுக்கு கேவலமாக பார்த்துட்டு முதல்ல இந்த பாப்பாவுக்கு கொடுறி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஸோ ஃபௌசி அந்த பால் பாட்டில் வாங்கி பாப்பாவுக்கு பால் கொடுக்குறா. அப்போ நீங்கள் 3 பேரும் அந்த பாப்பா பால் குடிக்கிறதையே பார்த்துட்ருக்கீங்க. அவ்வளோ க்யூட்டாக இருக்கான். நீங்கள் அதை பார்த்து ரசிச்சிட்ருக்கீங்க. அப்போ ஷிஃபா வந்துட்டு இப்போ இந்த பாப்பாவை எங்கே விட்டுட்டு நம்ம காலேஜுக்கு போகிறது? முதல்ல இவனுக்கு என்ன பேர் வைக்கிறது அப்படி சொல்லிட்டு கேட்குறா. நீங்கள் அப்படியே முட்டைக்கண்ணால் அவளை பார்க்குறீங்க. என்னடா பண்ணுறதுன்ற மாதிரி. ஓகேடா மீஸ் இந்த எபிசோடை நான் இங்கே முடிச்சிடுறேன். நெக்ஸ்ட் எபிசோட் சூன் போடுறேன்டா. அண்டு நம்ம வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்துட்டு வீடியோஸ் போடுறேன். அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு உங்களெல்லாம் பார்க்க ஒரு வீடியோஸோடு வந்திருக்கேன்னு நினைக்கும்போது எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹாப்பினஸ் தான் இருக்குது. பிகாஸ் என்னால் இதில் ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலை. பட் ஐ ஹோப்
சூன் வந்துட்டு நான் வந்துட்டு ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் இப்போ வரைக்கும் உங்களோட மாறாத சப்போர்ட் எனக்கு கொடுத்துட்ருக்கீங்க. தேங்க்யூ ஆல். அண்ட் இது தேங்க்யூன்ற வேர்ட் பத்தாது, சீரியஸ்லி. உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு எப்போவுமே கொடுங்க. சீக்கிரமே வந்துட்டு மை ஹீரோவோட செகண்ட் பார்ட்டோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் லவ்வும் மை ஹீரோ முடிஞ்சோடனே போடுறேன்டா. ரூம் நம்பர் 111 வந்துட்டு கேட்டிருக்கீங்க, அதுவும் போடுறேன். ஒவ்வொன்றா நம்ம வந்துட்டு போடலாம், ஓகேவா? ஓகேடா ஆமீஸ், எப்பவும் போல் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கொடுங்க. பை யுவர் கிறிஸ்டல். பை பை ஆமீஸ், டேக் கேர், ஸ்டே ஹெல்த்தி, பி சேஃப். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். டாடா.